அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. உங்கள் மனமே உங்கள் விதி. புத்த தம்மம். உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களால் நீங்கள் எப்போதாவது சோர்வடைந்திருக்கிறீர்களா? உண்மையான அமைதி நமக்கு கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்கியது உண்டா? உங்கள் மூளை ஒரு கால இயந்திரம், ஆனால் அது நிகழ்காலத்தில் வாழ்வதில்லை. சமீபத்திய நரம்பியல் ஆய்வுகள் மூளையின் இயல்பு நிலை செயல்பாடு டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டிஎம்என் குறித்து பேசுகின்றன. நாம் உடல்நலக்குறைவுடன் இருக்கும்போதோ அல்லது எந்த வேலையிலும் ஈடுபடாமல் இருக்கும்போதோ இந்த டிஎம்என் மிக தீவிரமாக செயல்படுகிறது. அப்படி என்றால் நம் மனம் என்ன செய்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? முதலாவதாக அது கடந்த கால நிகழ்வுகளை அசை போடுகிறது அல்லது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது. நிகழ்காலத்தின் மீது மனம் போதிய கவனம் செலுத்துவதில்லை. உங்கள் கவலைகள், மனசோர்வு மற்றும் பல நோய்களுக்கு இந்த மனதின் செயல்பாடுகளே காரணம் என்று சமீபத்திய ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. இப்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த நவீன அறிவியல்கள் தோன்றுவதற்கு சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஞானி இந்த மனதின் இயல்பு நிலை செயல்பாட்டை டிஎம்என் கண்டறிந்து அதற்கு ஒரு நிரந்தர தீர்வையும் அளித்திருந்தால் நீங்கள் அவரை நம்புவீர்களா? நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம், அந்த ஞானிதான் புத்தர். மனமே அனைத்திற்கும் அடித்தளமாக விளங்குகிறது. உங்கள் எண்ணங்களே உங்கள் உலகத்தை படைக்கின்றன. உங்கள் மூளையை எவ்வாறு பயிற்றுவிப்பது, உங்கள் மனதை நிகழ்காலத்திற்கு எவ்வாறு கொண்டு வருவது, உங்கள் அன்றாட வாழ்வில் அமைதியை எவ்வாறு பேணுவது, இவற்றை செய்வதற்கான அனைத்து வழிகளையும் மிக எளிய கவிதைகளில் ஊமை வடிவிலும் அவர் வழங்கியுள்ளார். அதுவே தம்மபதம். இது வெறும் ஒரு மத நூல் மட்டுமல்ல, இது ஒரு காலம் கடந்த கலாச்சாரங்களை, மனித மனத்தின் அடிப்படை தத்துவங்களை ஆராய்ந்து அவற்றுக்கான நிரந்தர தீர்வுகளை வழங்குகிறது. ஒரு சைக்காலஜிஸ்டின் கிளினிக்கில் கிடைக்கும் பல மணி நேர சிகிச்சையின் சாராம்சத்தையும், ஒரு நியூரோ சயின்டிஸ்டின் ஆய்வக கண்டுபிடிப்புகளின் ஞானத்தையும், ஒரு தத்துவ ஞானியின் ஆழ்ந்த சிந்தனையும் ஒரே நூலில் எளிய மொழியில் தருகிறது தம்மபதம். இன்றைய ஆளுமை ஆ. கலா, தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, எழுதியாம்பட்டி, கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம், கரூர் மாவட்டம். அடிப்படையில் இவர் கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர். வள்ளுவம் கவிநடை ஒளி சுருக்கம் என்ற புத்தகம் எழுதி வெளியிட்டுள்ளார். தொகுப்பு நூலாக பல நூல்களில் இவருடைய கவிதை இடம்பெற்றுள்ளது. பல விருதுகளை பெற்றுள்ளார். புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களிடமிருந்து ஆளுமை ஆசிரியர் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, சாய் சரவணன் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுள்ளார். மதுரை தமிழ்ச்சங்கம், பாவையர் விருது, அப்துல் கலாம் விருது, தமிழ் சுடர் விருது, தமிழச்சி விருது, இந்திரா காந்தி விருது, மங்கையர் திலகம், சிங்கப்பெண் விருது, இன்னும் 50க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். கொரோனா காலத்தில் வீடுதோறும் சென்று பாடம் நடத்தி மரக்கன்றுகளை, மரபு விதைகளையும் ஊர் மக்களுக்கு வழங்கி பள்ளியிலும் வீட்டு தோட்டத்திலும் காய்கறி தோட்டம் அமைத்து வழங்கினார். இந்த நிகழ்வினை ஆனந்த விகடன் பத்திரிகையில் வெளியிட்டது. இதை பாராட்டி தமிழக அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை 2021-22 ஆம் கல்வியாண்டில் வழங்கியது. பள்ளி மாணவர்களுக்கு சிலம்பம், கராத்தே பயிற்சி அளித்து வருகிறார். மாநில அளவில் அவர்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர். அப்படி சிறந்த ஆளுமையை உங்கள் ஆரவர கைத்தட்டலுடன் இன்றைய தலைப்பான ஏமாளி டு கோமாளியில் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நன்றி. தொடங்கலாங்களா ஐயா? எஸ் மேம். சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுவதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிர் உள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே, பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையே சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை உன்னை வணங்கி நற்புலரியின் நிறுவனர் தர்மசீலன் ஐயா அவர்களையும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் தொண்டை மண்டலம் அருணகிரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நற்புலரையில் இணைந்துள்ள அனைத்து ஆளுமையர்களுக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்று எனக்கு இந்த நற்புலரையில் அருமையான ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியவர் அன்பு சகோதரர் தன்மானம் அவர்கள். அந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியதால் இன்று எனக்கு நிறுவனர் ஐயா அவர்களும் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவர் மூலமாக நான் இந்த நிகழ்வில் இன்று பங்கெடுத்து, அதுவும் ஏமாளி டு கோமாளி என்ற தலைப்பில் எனக்கு பேச தலைப்பு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஏமாளி யார்? ஏமாளி யார்? கோமாளி.
சூழ்நிலை உணராம, என்ன சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லாம ஏமாந்து போகிறவரு தான் ஏமாளி. அந்த ஏமாளி அப்படிங்கிறவரு நம்ம வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் மூலமாக ஒவ்வொருத்தரும் ஏமாந்து தான் இருப்போம். ஏமாளியா தான் இருப்போம். அந்த ஏமாற்றத்தினுடைய விளைவு தான் ஏமாளின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஏமாறுறதுனால நமக்கு என்னங்க கிடைக்க போகுது? ஏமாந்து தான் பார்ப்போமே! அதனால நம்ம என்னதான் சாதிக்கிறோம்? நிச்சயமா ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைக்குதுங்க நம்ம ஏமாறுறதுனால. அப்படி என்ன பொக்கிஷம்ன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஏமாந்தா தான் அதனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்குங்க. ஏமாறலன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் நமக்கு கிடைக்காது. ஒரு அனுபவமும் கிடைக்காது. அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம ஏமாந்து தான் பார்க்கணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மள ஏமாத்திக்கிட்டே நல்லவன் மாரி வேஷம் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். அது மாரி வாழ்றது வாழ்க்கை இல்லங்க. ஒருத்தன்ட்ட ஏமாந்தோம் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்றதுனால நம்ம நல்லவனா வாழ்றோம் பார்த்தீங்களா? அதுதான் சிறப்பான வாழ்க்கை. ஏமாறுறதுனால நம்ம ஒண்ணும் குறைஞ்செல்லாம் போக மாட்டோம். நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது அப்படின்னு நம்ம நெனச்சுக்கணுங்க. கோமாளினா யாருங்க? அடுத்து கோமாளினா அவரு எப்படி இருப்பார்? கோமாளிங்கிறது யாரு? துணிந்த தனித்துவமான கோமாளி அப்படின்னா தன்னைத்தானே பேசிக்க கூடியவங்க. தனித்துவமான ஒப்பனை, உடைகள் மற்றும் உடல் மொழியை பயன்படுத்தி வேடிக்கையான செயல்கள் மூலம் மக்களை சிரிக்க வைக்கும் ஒரு கலைஞருங்க. நம்ம நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு கோமாளித்தனமா தான் தெரியும். ஆனா நம்ம மனசுக்குள்ள 1000 அழுத்தங்கள் இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். கவலைய போக்குறதா இருக்கும். அந்த எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு அ கோமாளி மாரி நம்ம வேஷம் போட்டு நடப்போம். உலகமே ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில நாம எல்லாருமே ஏமாளியாகவும், கோமாளியாகவும் இருந்துதாங்க வாழணும். அதுதான் வாழ்க்கை முறை. வாழ்க்கையினுடைய தத்துவம் எது அப்படின்னா, ஏமாளிங்கிற ஒரு கேரக்டரும் இருக்கும். கோமாளிங்கிற ஒரு அங்கத்துல நம்ம வகிக்கக்கூடிய ஒரு பங்கும் நமக்கு இருக்குங்க. அந்த கோமாளி வேஷம் போடுறவங்கள தான் விகடக்காரன், ஜோக்கர், கோனாங்கி, பப்பூன் என்றெல்லாம் அவங்கள சொல்லி அழைக்கிறோம். இப்ப நம்ம ஒரு ராஜபாட்டு ரங்கதுரை அப்படிங்கிற ஒரு படம் நம்ம பார்த்திருப்போம். அந்த படத்துல சிவா சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு பாடுவார். அவர் ஒரு நாடக மேடையில நடிக்கிறதுக்காக அங்க வந்திருப்பார். வந்திருக்க வேளையில அவங்க தங்கை இறந்து போனதா ஒரு செய்தி வரும். அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க. நான் சிரிக்கிறேன், சிரிக்கிறேன், சிரிப்பு வல்ல. நான் அழுகுறேன், அழுகுறேன், அழுக வல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி அழுகும்போது அவ்வளோ ஒரு இதா இருக்கும். அந்த இடத்துல அந்த பாடலை எழுதினவரு என்ன சொல்லியிருப்பாரு, அவருடைய சோகம், மன அழுத்தம், சோகமான சூழ்நிலையில அந்த காரணங்கள்ல தான் அவரு அந்த பாடல குடுத்திருப்பாங்க, பாடுவாங்க. ஆனா, அங்க அந்த நாடகத்த பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவரு ஏதோ பப்பன் வேஷம் போட்டுக்கிட்டு சிரிக்கிறாரு, அழுகுறாரு, சிரிச்சுக்கிட்டே அழுகுறாரு தான் தெரியும். ஆனா, அவரு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலை, வேதனை என்னங்கிறது வெளியில தெரியாது. அப்ப அந்த இடத்துல அவர் கோமாளியாக நடிச்சாலும், அவர் மனசுக்குள்ள இருக்கிறத வெளி உலகத்துக்கு காமிக்காம தான் நெறைய பேரு நம்ம குடும்ப வாழ்க்கையிலயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். கணவன் மனைவின்னு இருப்பாங்க. அவர்களும் ஒரு சில நேரங்கள்ல கணவன் மனைவி கிட்ட ஏமாளியாகவும், மனைவி கணவனிடம் கோமாளியாவும் விட்டு கொடுத்து, ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தாதாங்க அந்த வாழ்க்கையும், அந்த குடும்ப ஒற்றுமையும், நம்மள பார்த்து வளரக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளும், சந்ததிகளும் நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு ஏமாளியா இருக்கிறதுனால, கோமாளியா இருக்கிறதுனால, நம்மள முன்னாடிலாம் கோமாளி அப்படின்னா நகைச்சுவை மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏமாளின்னா ஏமாற்றப்பட்டாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்ன, ஒரு அனுபவம் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலமா நம்ம பேசணும்னு நம்ம முற்படும்போது தான், ஓ! ஏமாளி அப்படிங்கிறவங்க நம்ம ஏமாற்றப்பட்டாலும், அதற்கு பின்னாடி ஒரு பலன் நமக்கு இருக்கு. ஒரு பெரிய மிகச் சிறந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. நம்ம எப்படிலாம் வழிநடத்தி போகணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை இருக்கு, உந்துதல் இருக்கு. அதுதாங்க சக்தி. அதுதாங்க வாழ்க்கையுமே, வாழ்க்கையினுடைய தத்துவமே. நம்ம ஏமாளி அப்படிங்கிறத சாதாரணமாக சொல்லக்கூடாது. கோமாளி அப்படிங்கிறதையும் சாதாரணமா சொல்லக்கூடாது. அந்த சிவாஜி கணேசன் அந்த நேரத்துல பாடுவாரு பாருங்க. பச்சை கிளி ஓடி வந்தா சிஞ்சினிக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையில ஆட்டமாட
ஆட வந்த வேலையில பாட வந்த என்ன மட்டும் அளவிட்டு ஓடி விட்டான் கூட்டத்தோட. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாருங்க. அந்த நேரத்துல நமக்கு வந்து சிரிப்பு அப்படிங்கிற ஒண்ணு வராது. ஆனாலும் நம்ம அத சிரிப்ப வரவழைச்சுதாங்க ஆகணும். அந்த மன அழுத்தத்த போக்கிதான் ஆகணும். அப்ப அந்த இடத்துல நாம கோமாளியாக இருந்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம மன அழுத்தத்தோடயோ, அந்த சோர்வோடையோ, அந்த கவலையோடயோ நம்ம நாட்கள்ல கடத்த முடியாது, வாழவும் முடியாது. அப்ப அந்த இடத்துல நமக்கு கை குடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடியது இந்த கோமாளி அப்படிங்கிற ஒரு இதுதான். அடுத்து பாருங்க, தோன்றீர் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லயும் தொழிலா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், அந்த வாழ்கிற வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு பயனளிக்க கூடியதா இருக்கணும். இப்ப இன்னைக்கு இந்த நற்புலரி மூலமாக ஏமாளி டு கோமாளிங்கிற ஒரு தலைப்புல நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் வாய்ப்பு குடுக்குறாங்க அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு நற்பயன் இருக்கு. நற்பயன் இல்லாம எந்த ஒரு செயலுமே காரண காரியங்கள் இல்லாமல், ஒரு பலன் இல்லாமல் நடைபெறாது. எல்லாவற்றுக்கும் காரண காரியங்கள் இருந்துதான் ஒவ்வொரு செயலுமே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறது. அப்ப இந்த நற்புலரி மூலமாக இன்று நடக்கக்கூடிய செயல் மூலமாக ஒரு பயன் கிடைக்குது நமக்கு. அது மாதிரிதான் நம்ம தோன்றும் போது நம்ம உலகத்துல இந்த பிறப்பை எடுத்து மனித பிறப்பாக பிறந்த நாம் ஒரு பயனை நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வாழும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனளித்து நமக்கு அது ஒரு நற்பெயரை கொடுக்கிறதா இருக்கணும் அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் வந்து அந்த குறள்ல சொல்லியிருப்பார். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு அவ்வை பிராட்டி சொல்லியிருப்பாருங்க பாருங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது, பேடு நீங்க பிறந்த காளையும் நாணமும் கல்வியும் நயத்தல் அரிது, நாணமும் கல்வியும் நயத்தல் அரிது, நாணமும் கல்வியும் நயந்த காளையும் நாணமும் தவமும் நான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழிதிறக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப மனித பிறவி அப்படின்னா செவிடு கூன் குருடு செவிடு பேடு இல்லாமல் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம மனித திருமணம் இரு மனம் இணைந்த திருமண வாழ்க்கையில குழந்தை செல்வம் தாங்க ஒரு மகிழ்ச்சியே. திருமணம் அப்படிங்கிறது இரு மனம் இணைந்து திருமணம் நடந்தாலும் அதுக்கு அந்த மகிழ்ச்சியை உருவாக்குறது எது அப்படின்னா நம்மளுடைய குழந்தை செல்வங்கள் தான். அந்த குழந்தை செல்வங்கள் வந்து எத்தனை பேருக்கு நல்ல குழந்தையா, அற்புதமான குழந்தையா, ஔவை சொன்ன மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்துல எதுவுமே இருக்காதுங்க. ஆனா ஒரு சில பெற்றோர்களுக்கு அந்த இயலாத குழந்தைகளை நாம பார்க்கும்போது அந்த குழந்தைகளா இருக்கட்டும், அந்த பெற்றோர்களா இருக்கட்டும் என்ன பாவங்க பண்ணியிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க. அப்ப அந்த ஒரு திருமணங்கிற அந்த பந்தத்துல வந்தவன அந்த மழலை செல்வங்கள் ஒரு குறையோட இருக்கும்போது, அந்த பெற்றோர் அதுல வந்து ஏமாற்றம் தான் அவங்க எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ஆனாலும் அது அவர்கள் காலப்போக்குல அந்த மனச மாத்திக்கிட்டு, ஏமாளியாக அந்த குழந்தைங்கள்ட்ட கோமாளியாக இருந்து தன்னுடைய குழந்தை, தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய என்ன செய்வாங்க, அவங்க அரவணைச்சு வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தாங்க இருப்பாங்க. இது மாரி நெறைய விஷயங்கள் நாம விட்டு கொடுத்து, மன அழுத்தத்த போக்குறதுக்காக, இந்த மாரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தான், நமக்கு வந்து இந்த ஏமாளியாகவும், கோமாளியாகவும் நம்மள வாழ்க்கையில வாழ வைத்துட்டு இருக்குதுங்க. அடுத்து ஒரு சுனை இருக்கு. அந்த சுனையில கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். 2 மான்கள், ஆண் மானும், பெண் மானும் நீர் தாகத்தோட அங்க வரும். வந்து தண்ணி குடிக்கும்போது, அந்த ஆண் மான் என்ன பண்ணும், இருக்கிற தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம குடிச்சிட்டோம்னா நம்மளோட பெண் மானுக்கு கிடைக்காம போயிரும். அதனால நம்ம பெண் மானு குடிக்கட்டும்னு சொல்லி இந்த ஆண் மானு குடிப்பது போல நடிக்கும். அதே மாரி இந்த பெண் மானும் நம்ம ஆண் மானு குடிக்கட்டும்னு சொல்லிட்டு இதுவும் குடிப்பது போல நடிக்கும். ஆனா 2 மானுமே தண்ணிய அருந்தி இருக்காதுங்க. இதுதாங்க வாழ்க்கை. இதுதான் ஒற்றுமை. இதுதான்
இந்த ஆண்மானுக்கு பெண்மானு செய்யறது ஏமாளியாக இருக்குங்கிறது அந்த பெண்மானுக்கு தான் தெரியும். ஆண்மானு வந்து கோமாளித்தனமாக செய்யக்கூடிய அந்த செயல் வந்து பெண்மானுக்கு தெரியாது. இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய அன்ப வந்து வெளிக்காட்டுவத ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பகிர்ந்து கொள்ளாம, அந்த தண்ணி சுனையிலேயே இருக்கும். அப்ப இது என்ன நெனச்சுட்டு இருக்கும், ஆண்மானு பெண்மானு குடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கும். ஆனா பெண்மானு ஆண்மான் குடிச்சிருக்கும்னு நினைக்கும். ஆனா அந்த இடத்துல அந்த செயல் நடைபெறவே இல்ல. இதே மாரி தான் நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில அன்பு கிடைக்கும். ஐயா எடுத்த உடனே ஒரு பாட்ட போட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அன்பு என்பது இன்பமானது, அன்பு என்பது தெய்வமானது அப்படின்னு. அன்பை நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலயும் விட்டு கொடுத்து பரஸ்பர உணர்வோட நாம வழி நடந்தோம்னா, அங்க ஏமாளி யாரு, கோமாளி யாரு என்பதற்கு வேலையே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அங்கு ஒற்றுமை நிலவும், அன்பு மட்டுமே பெருகும். அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்களை நான் கூறுகிறேன். என்னுடைய தந்தை வந்து முன்னாள் ராணுவ வீரர். அவரு பணிக்கு செல்வதற்கு முன்னாடி அவரு கிராமத்தில் வந்து ஒரு விவசாய தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றிருக்கார். செல்லும்போது ஒரு மண்வெட்டியால் எடுத்து மண்ணை வெட்டும்போது தெரியாமல் அந்த பக்கத்தில் நின்னுட்டு இருந்தவர் காலில் வெட்டி விட்டார். உடனே அவரு விரட்டிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. விரட்டும் ஐயையோ! நம்ம அவர் கால்ல வந்து மண்வெட்டியால வெட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஊர விட்டே ஓடிட்டாரு. போகும்போது அங்க வந்து அப்ப அந்த இடத்துல வந்து ராணுவத்துல இருந்து வந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் இது வந்து 1940க்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இந்த ராணுவ வீரர்கள் அப்ப அந்த சமயம் வந்து டென்ட் அடிச்சுட்டு ஒரு 10 பேரு முகாம் போட்டு தங்கி இருந்திருக்காங்க. அப்ப என்னோட தந்தை வந்து அந்த அவரோட கால்ல வெட்டிட்டேன் அப்படிங்கிறதுனால, அவர ஏமாத்திட்டு நம்ம ஊர விட்டு ஓடி போயிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இந்த ராணுவ வீரர்கள்ட்ட வந்து 1 வாரமாக இருந்து பணி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. "நீ மிலிட்டரிக்கு வரியா?" அப்படின்னு கேட்கும்போது, சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு என்னோட தந்தை வந்து ராணுவத்திற்கு போயிருக்காரு. அங்க போனோனே, "நீ சும்மா வந்து இருக்க வேணாம்ப்பா, ராணுவத்துல நீ வேலைக்கு சேர்ந்துக்கோ." அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேங்கும்போது, "உன்னோட வயசு என்னன்னு?" கேட்கும்போது, "எனக்கு 15 வயது தான் ஆகுது." அப்படின்னு சொல்லி என்னோட தந்தை சொல்லியிருக்காரு. 15 வயதுன்னா இங்க வேலை பார்க்க முடியாதுப்பா. குறைஞ்சது 20 வயதுனாவது வேணுமே! அப்படின்னு சொல்லும்போது, உடனே என்னோட தந்தை வந்து அந்த இடத்துல நம்ம மீண்டும் வீட்டுக்கு திரும்ப முடியாது. ஏன்னா, அவங்க வந்து கால்ல வெட்டுப்பட்டவன் வந்து நம்மள நிச்சயம் சும்மா விட மாட்டான். அதனால வீட்டுக்கு நம்ம வரக்கூடாது. அதனால வயது 5 வயத நம்ம கூட்டி குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, 20 வயதுன்னு சொல்லி வேலை வாங்கிட்டார். வேலை வாங்கி 1945ல் இருந்து 60 வரைக்கும் அவர் 15 ஆண்டுகள் அங்க வேலை செஞ்சுட்டு, பணி ஓய்வு பெற்று, மீண்டும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல டிரைவராக, ஓட்டுநராக பணியேற்கிறாரு. இந்த அன்னைக்கு வந்து ஏமாளியாக, ஒரு கோமாளியாக செஞ்ச செயல் வந்து அவருக்கு 5 வயது வித்தியாசத்துல 1978ல 55 வயசு நடக்கும்போது நடந்து விட்டது என்று அப்பல்லாம் 55 வயது தான் ஓய்வு பெறும் வயது. அது 58ஆக ஆனது. இப்போது 60ஆக இருக்கிறது. அந்த 55 வயதுன்னு சொல்லி எங்க அப்பாவ பணி ஓய்வு குடுத்துட்டாங்க. ஆனா, அப்போது என்னோட தந்தையினுடைய வயது 55 வயது தான் நடந்திருக்கு. அந்த ஒரு மன உளைச்சல் அவருக்கு. அன்று நம்ம வந்து ஒருத்தர ஏமாற்றிட்டு நம்ம போன விளைவு, ஏமாளியாக போய் நம்ம பணியில சேர்ந்தது, அ இன்று 5 வயது நம்ம குறைவா இருக்கும்போதே நம்ம வந்து வேலைய விட்டு நிக்கிற மாரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அந்த மனநிலை, மன உளைச்சல், 5 குழந்தைகள வச்சுக்கிட்டு வறுமையில வாழ்ந்ததுனால, அவர்னால் நீண்ட நாட்கள் வாழ முடியவில்லை. 1986ல் அவர் இவ்வுலகை விட்டே போயிறாரு. இது மாரி நம்ப யோசிக்காம அன்றைய செயலுக்காக, அன்றைய சூழ்நிலைக்காக கோழைத்தனமாக நம்ம வந்து எந்த விதமான ஒரு விழிப்புணர்வும் இல்லாம ஒரு செஞ்ச செயல், பின்னாடி எங்களுடைய குடும்ப சூழ்நிலையே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்ப நம்ம கோமாளியாக இருந்து பல கஷ்டங்களை மனத்திரைக்குள்ள நீர் பூத்த நெருப்பு போல மறைத்து வாழ்ந்தாலும், ஒரு சில நிகழ்வு மூலமாக நமக்கு ஒரு தீராத ஒரு வடுவாகவும் மாறி இருக்கிறது என்பதை என்னுடைய தந்தையினுடைய செயலில் இருந்து நான் தெரிந்து கொண்டேன். அதை இங்கு சொல்லுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்ப அதே போல தந்தை இறந்த பின்னாடி என்னுடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருந்தது. என்னுடைய தாயார் வந்து கூலி வேலைக்கு சென்று தான் என்னை படிக்க வைத்தார்கள். நான் படிக்க செல்லும்போது ஒரு நோட்டினுடைய விலை வெறும் 50 பைசா தான். 1 கிலோ அரிசி விற்ற விலை வந்து வெறும் ரூ. 2 தான். 5 பைசா, 10 பைசா என்பதுதான் புழக்கத்தில் இருந்தது.
அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்னுடைய தந்தையும் இல்லை. என்னை படிக்க வைக்க சூழ்நிலை வந்து நோட்டு வாங்குவதற்கு கூட அம்மாவிடம் காசு இருக்காது. ஆனாலும் என்னுடைய மகளை நான் படிக்க வைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக என்னை பள்ளிக்கு அனுப்புவார்கள். அவர்கள் ஒரு நோட்டு, ஒரு குயர் நோட்டு வாங்கி தருவார்கள். நான் வந்து என்னோட ஆசிரியரை ஏமாளியாக்கி விடலாம் என்று நான் ஏமாற்றுவதாக நினைத்த செயல், இன்று நான் ஒரு ஆசிரியராக பல மாணவர்களுக்கு என்னோட நிலையில் கீழ் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் ஒரு உதவிக்கரம் நீட்டுவதாக, உதவி செய்வதாக ஒரு வாய்ப்பு எனக்கு இன்று ஏற்பட்டு இருக்கிறது. அன்று நான் என்னுடைய ஆசிரியரை எப்படி ஏமாற்றினேன்னா, நோட்டில் முதல் பக்கத்தில் தமிழ் நோட்டு என்று எழுதியிருப்பேன். அன்ரூல்டு நோட்ல தான் நம்ம எழுதணும். இந்த பக்கம் எழுதும்போது தமிழ்னு எழுதியிருப்பேன். அத திருப்பி வச்சு ஆங்கிலம்னு எழுதி வைத்து, இந்த பக்கம் தமிழ்ல ஆசிரியர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வருவேன். அது திருப்பிய பக்கத்தில் ஆங்கிலத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வருவேன். அப்ப ஒரே நோட்டுக்குள்ளேயே முதல் பக்கம் ஆங்கிலமும், அடுத்த பக்கம் தமிழுமாக பாடம் இருந்தது. அதை ஆசிரியர் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம நோட்ட எடுத்துட்டு போய் வச்சு கையில வச்சு குடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவோம். இப்படியெல்லாம் நான் அன்று ஏமாற்றினேன். அதை இன்றும் நான் நினைக்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருக்கும். அது என்னோட தந்தை ஒரு நாள் அப்பல்லாம் இப்பதான் நம்ப குழந்தைங்களுக்கு சத்துணவுலாம் அருமையா போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமான சாப்பாடு போடுறாங்க. தினமும் முட்டை குடுக்குறாங்க. ஆனா நான் படித்த காலங்களில் மதிய உணவு கிடையாது. அரசாங்கத்திடம் இருந்து எந்த விதமான புத்தகம், நோட்டும் கிடையாது. அவர்கள் வந்து அப்ப புத்தகத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நம்ம காசு போட்டு தான் வாங்கி படிக்க வேண்டும். அப்ப முன்னாள் மாணவர்கள் படித்த மாணவர்களிடம் இருந்து, அவர்களிடம் போய் நாம் அந்த புத்தகத்தை எல்லாம் கேட்கும்போது, நம்மள அவங்க ஒரு பரிகாசமான ஒரு பார்வையில் நம்மள பார்க்கும்போது, அந்த இடத்தில் நாம் கோமாளியாக தான் இருந்திருக்கிறேன். அ அப்ப ஏமாளியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்திருக்குது. ஆமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. என்ட்ட புக் இல்ல, நோட் இல்ல. உங்க புத்தகத்த குடுங்க நான் வாங்கி படிக்கிறேன்னு சொல்லி, இந்த வருடம் நான் 9ஆவது வகுப்பு படித்தேன் என்றால், அடுத்த வருடம் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்க அக்காளோட தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கொள்ளுவேன். ஏன்னா, அவங்க புத்தகம் நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி, அந்த புத்தகத்தை வாங்கி 9வது படிக்கும்போதே அவர்கள் படிச்ச எக்ஸாம் எழுதிய உடனே அந்த ஒவ்வொரு புத்தகமாக வாங்கி வைத்து சேகரித்துக் கொள்ளுவேன். இது ஒரு நிகழ்வு வந்து என்னோட தந்தை வந்து அவரு இருக்கும்போது நான் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும்போது, வீட்ல இருந்து டிஃபன்ல சாப்பாடு வைத்து எடுத்துட்டு போவோம். அப்ப என்னோட வீட்ல அன்றைக்கு வந்து கம்மங்கூழு தான் கிண்டியிருந்தாங்க. அப்ப நான் வேற வழி இல்ல. அந்த அன்னைக்கு வந்து அந்த கம்மங்கூழ தான் எடுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல சாப்பிடணுங்கிற ஒரு சூழல். அப்ப அந்த சாப்பாட எடுத்துக்கிட்டு நானு டிஃபன்ல வச்சு எடுத்துக்கிட்டு நான் போறேன். ஆனா அங்க போய் பள்ளிக்கூடத்துல போய் திறக்கும்போது பார்த்தா, அந்த டிஃபன் மேல வெறும் சாப்பாடு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி, ஒரே ஆச்சரியமும் கூட. என்னடா நம்ம டிஃபன்ல கம்மங்கூழு தானே வச்சுட்டு வந்தோம். அதுக்கு மேல வந்து சாப்பாடு இருக்கே! எப்படி இந்த சாப்பாடு வந்தது? அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அடியில பார்த்தா, அடியில் கம்மங்கூழு இருக்கு. அப்ப பாருங்க, சாப்பாட்டுக்கு மேல கம்மங்கூழுக்கு மேல சாப்பாடும், சாப்பாட்டுக்கு கீழ கம்மங்கூழும் என்னோட தந்தை தான் எனக்கு வச்சு குடுத்துருக்காரு. நான் போய் எங்க வீட்ல போய் நான் கேட்கிறேன், "ஐயா எப்படிங்க ஐயா அடியில கம்மங்கூழு தானே நான் வச்சு எடுத்துட்டு போனேன். கம்மங்கூழுக்கு மேல யார் ஐயா சாப்பாட வச்சதுன்னு?" சொல்லி நான் கேட்டேன். அப்ப என்னோட தந்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்றும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கிறது. அவர் சொன்னாரு, "இல்லம்மா, நீ 4 குழந்தைங்களோட சாப்பிடும்போது, டிஃபன ஓப்பன் பண்ணும்போது, கம்மங்கூழுன்னு தெரிஞ்சதுன்னா, அவங்கலாம் உன்ன ஒரு மாதிரி நெனப்பாங்க. அதற்காக தான் உன்னை நீ வந்து ஒரு சந்தோஷப்படணும், ஒரு மகிழ்ச்சி அடையணும் என்பதற்காக நான் சாப்பாட்டு மேல கூழின் மேல் சாப்பாடை வைத்தேன்" என்று என்னோட தந்தை கூறினார். அவர் அன்று ஏமாளித்தனமாக செய்தாலும், என்னோட வாழ்க்கையில் இன்று நான் உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறேன். அந்த என்னோட குடும்பத்தில் அந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. அடுத்து நான் படிக்க செல்லும்போது, எனக்கு வந்து எங்க அம்மாவோட ஜாக்கெட்ட தான் நான் போட்டுட்டு போகணும். முதல் போகும்போது அப்ப யூனிஃபார்ம் தர முடியாது. எந்த ஒரு பள்ளிக்கு போனாலும், நம்ம ஜூன் மாசம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா, உடனே யூனிஃபார்ம் தைக்க முடியாது. உடனே யூனிஃபார்ம் தரமாட்டாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணோம், எங்க அம்மாவோட ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு, எங்க அம்மாவோட புடவைய கட் பண்ணி தாவணியா போட்டுக்கொண்டு தான் நான் சென்றேன். அ அப்ப என்ன பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. நான் ஒரு கௌமாரியா தான் அங்க காட்சி குடுத்தேன். அந்த ஒரு நிலை 1 மாதம் நீடித்தது. அடுத்து யூனிஃபார்ம் வாங்கி தைச்சு போட்டுட்டு போனோம். அது மாரி ஏமாளியாகவும், கோமாளியாகவும் வளர்க்கப்பட்ட நான், அந்த கொரோனா காலங்களில் பள்ளி மாணவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறார்களே, படிப்பறிவை மறந்து போய் இருக்கிறார்களே, நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு சூழல் அந்த குழந்தைகளுக்கும் வரக்கூடாது என்று நான் உணர்ந்ததால், நான் வீட்லயே இல்ல. எல்லாருமே அன்று என்னோட வேலை பார்க்க
சக ஆசிரியர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, என்ன இவங்க எலிஜாம்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மட்டும் வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் போய் என்னமோ இந்த அம்மா தான் உலகத்திலேயே இல்லாத மாதிரி மரக்கண்ணு குடுக்குதான், வீட்டு வீட்டுக்கு குடுக்குதான், பள்ளியில காய்கறி தோட்டம் போட்டு ஊருக்கே காய்கறி குடுக்குதான். இது பத்திரிக்கையில எப்ப பார்த்தாலும் என்னோட செய்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த கொரோனா காலங்களில் பார்த்தீங்கன்னா, பள்ளியில செயல்பட்ட பள்ளி எதுன்னு சொன்னா கரூர் மாவட்டத்துல என்னோட பள்ளி தான் இருக்கும். அந்த மாரி நிகழ்வெல்லாம் நான் பண்ணிட்டே இருந்தேன். இதுக்கெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்து என்ன கூட்டிக்கிட்டே போவாரு என்னோட கணவர். கூட்டிட்டு போய் வா பண்ணலாம், இது மாரி பண்ணலாம். காய்கறியே இல்லாம மக்கள்லாம் உண்றதுக்கு காய் இல்லாம ஊரடங்குல இருக்காங்க. நம்ம ஏதோ ஏன்னா என்னோட பள்ளிகள் சுத்தியில நெறைய இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல அந்த செடிகள் எல்லாம் நட்டு நம்ம அந்த காய்கறி அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். பிள்ளைங்க ஊர் மக்களுக்கும் குடுக்கலான்னு சொல்லி என்னோட கணவர் என்ன அழைச்சிட்டு போவார். அழைச்சிட்டு போய் அவருக்கு குடுத்து எல்லாம் பண்ணுனாரு. பண்ணி இந்த நிகழ்வெல்லாம் பேப்பர் நியூஸ்ல வரும்போதுல என்னோட சக ஆசிரியர்கள் எல்லாருமே, நான் வந்து கோமாளியாக தான் செயல்படுறேன். இவ்வளவு ஏமாளியா இருக்காங்க. இவங்களுக்கு கொரோனா வந்து அப்ப நெறைய பேர் கொரோனாவில் மாண்டார்கள். கொரோனாவில இறந்தவர்கள்லாம் பார்க்க கூட இறுதி முகத்த பார்க்க கூட அனுமதிக்கல. அவ்வளவு சிவியரான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய இந்த நிலையில், இந்த அம்மா போய் என்ன பண்ணிக்கிட்டு கிடக்குது? இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுனாங்க. அந்த ஊரினுடைய நாட்டாம கூட வந்து, "அம்மா நீ நல்லா இருக்கணும்மா. உன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும். உன்னோட குழந்தைகள் நல்லா இருக்கணும். நீ எதுக்கும்மா இந்த ஊருக்கு வர்ற? நேத்து பாரு, நேத்து கூட பக்கத்து ஊர்ல கூட ஒரு குழந்தைக்கு கொரோனான்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க வீட்ல இருங்க." "இல்லங்க ஐயா, என்னால வீட்ல இருக்க முடியாது. நான் மாஸ்க்கோட வர்றேன். கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். நான் பாதுகாப்போட தான் வர்றேன். நீங்க எல்லாம் என் மேல இவ்வளவு அன்பா இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் வர்றேன். வந்து நான் என்னால முடிஞ்ச உதவிகள நம்ம குழந்தைங்களுக்கு செய்றேன். அந்த குழந்தைங்களுக்கு படிப்புனா என்னன்னு மறந்து போகாத நிலைய நான் உருவாக்குறேன்." அப்படின்னு சொல்லி நான் செஞ்ச செயல் தான் எனக்கு மாநில நல்லாசிரியர் விருது வாங்குவதற்கு ஒரு உந்துதலாக இருந்தது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஏமாளித்தனமாக இருந்தாலும், கோமாளியாக இருந்தாலும், அதனால் ஒரு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு பின் விளைவினை கொடுக்க வேண்டும் என்றால் குடுக்கணும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல் ஏமாளியாகவும் இருக்கலாம், கோமாளியாகவும் நம்மள பார்க்கும்போது இருக்கலாம். இருந்தாலும் நாம் நன்மையே செய்ய வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலைக்கு அடுத்து என்னோட பள்ளியில் வந்து நான் ஒரு தலைமை ஆசிரியர் தான். ஆனா ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பதவி உயரும் போது ஒரு மனிதனுக்கு என்ன வரணும்? பணிவு வரணும். ஒரு எம்ஜிஆர் பாடல்கள்லாம் கூட இருக்கு. தன்னில் உயர்வு வரும்போதும் தனக்கு பதவி வரும்போதும் பணிவு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னிடம் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியராக இருக்கட்டும், சமையலராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களிடம் நான் ஒரு தலைமை ஆசிரியர் என்று நான் நடந்து கொள்ளவே மாட்டேன். அவர்கள் என்னை பல சூழ்நிலையில் என்னை ஏமாளியாகவும் ஆக்கியிருக்கிறார்கள், கோமாளியாகவும் ஆக்கியிருக்கிறார்கள். நான் அவர்களிடம் சொல்லுவது ஒரே ஒரு கருத்து மட்டும்தான். நீங்கள் பிறந்து வந்த குடும்பம் வேறையாக இருக்கலாம், நான் பிறந்து வாழ்ந்து வந்த ஊர் வேறையாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த பள்ளியில் நாம் அனைவரும் ஒரு தாயின் குழந்தைகள் தான். ஒன்றாக தான் நாம் இருப்போம். நமக்குள் நீங்களும் ஒரு அரசு ஊழியர் தான், நானும் ஒரு அரசு ஊழியர் தான். நமக்குள் வந்து அந்த வேறுபாடு கிடையாது, பாகுபாடு கிடையாது என்றுதான் நாங்கள் பேசிக்கொள்வோம். அவர்களையும் உறவு முறை வைத்துதான் நாங்கள் பேசுவோம். அவர்கள் சில நேரங்களில் என்னை ஒரு தலைமை ஆசிரியராகவே நினைக்க மாட்டாங்க. சகஜமா வந்து பேசுவாங்க. "அம்மா நான் வந்து இந்த செயலை செய்யணும்னா நீங்க எப்படி என்கிட்ட செய்யாம போலாம்" அப்படின்னு நம்மள வந்து அவ்வளோ ஒரு இதா நினைப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல நமக்கு அவங்க செய்யற செயல்லாம் பார்க்கும்போது, என்ன இவங்க இப்படி இருக்காங்க, நம்மள இந்த அளவுக்கு பிளைன் பண்றாங்களே, இப்படி பண்றாங்களே நமக்கு நினைக்க தோணும். இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நான் தான் ஹெச்எம், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் நம்ம சொன்னோம்னா, அங்க ஒரு அன்பு இருக்காது, ஒரு ஒற்றுமை நிலவாது. அப்படிங்கறதுனால அந்த இடத்துல பணிவாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த சூழலில் இருந்துதான் நாம் பணியாற்ற வேண்டும். பணியாற்றக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நம்ம பயணிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, என் பேருந்தில் செல்லும் போது கூட பாருங்க, பக்கத்துல இருக்க ஒரு குழந்தைகிட்ட அழகா நம்ம கிட்ட பேசிட்டு வரும், அன்பா பேசிட்டு வரும். வந்துட்டு ஏதோ ஒரு நாள் நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து என்னிடம் ஒரு கேள்வி கேக்குது. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தைய நான் மகிழ்விக்கணும் அப்படிங்கறதுனால, "எனக்கு தெரியலடா கண்ணா" அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். கேட்ட உடனே அது பக்கத்துல இருக்கவங்க கேட்டு நானும் அந்த குழந்தை இந்த மாதிரி பேசிட்டு வரும்போதே பக்கத்துல இருக்கவங்க, "டீச்சர் என்னங்க டீச்சர் இங்க இருக்கிறீங்க? எங்க போயிட்டு வரீங்கன்னு?" ஒருத்தர் கேட்கவும் அந்த குழந்தை நான் ஆசிரியர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு. தெரிஞ்ச உடனே, "ஒரு டீச்சரா இருக்க, உனக்கு இது கூட தெரியாதா?" அப்படின்னுச்சு. "ஆமாண்டி கண்ணு, எனக்கு இது கூட தெரியல"
அப்படின்னு. அப்ப அந்த குழந்தையோட முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஓ, டீச்சருக்கே ஒண்ணுமே தெரியலையா, நான் சொல்லிதான் உனக்கே தெரியுதா அப்படிங்கும்போது, அப்ப அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம அந்த பேருந்துல குடுக்குறோம். அந்த குழந்தை எங்க இருந்து வந்ததோ தெரியாது, நம்ம எங்க இருந்து போறோமோ அதுக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஆசிரியருங்கிறத அடுத்தவங்க கூப்பிடும்போது சொல்றத வச்சு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்குச்சு. தெரிஞ்சாலும் அது கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாலும் நான் சொல்லல அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த பொண்ணோட செயல் அடுத்து எப்படி இருக்கும்? ஒரு டீச்சருக்கே நம்ம அன்னைக்கு நம்ம ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னோம்ல. அப்ப நம்ம இன்னமும் நிறைய பதில நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம்னா, இது மாதிரி ஒரு ஆசிரியருக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல கிடைக்கும். நிச்சயமாக அந்த குழந்தை வாழ்நாள்ல அந்த குழந்தைய நினைச்சே பார்க்கும். இதே மாதிரி ஒரு சம்பவம் என்னோட பள்ளியில நடந்தது. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவன். அவனுடைய தந்தை அரசு மேல்நிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவரு என்னிடம் அந்த குழந்தைய அனுப்புறாரு. ஆனா அந்த குழந்தை இங்கிலீஷ் மீடியத்துல எல்லாம் சேர்த்து விட்டுட்டாங்க. அங்கெல்லாம் அவன் பள்ளிக்கூடமே போகல, பிடிக்கவே இல்லை அவனுக்கு. சரின்னு உடனே என்ன பண்றான், நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு வீட்டுல இருக்கான். வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு சேர்த்து விடுறாங்க. அப்ப விடும்போது நான் சொல்றேன், அம்மா இதோட 10 ஸ்கூல் மாத்திட்டேம்மா, 10 ஸ்கூலுக்கு இவன் போகவே மாட்டேங்கிறான், எப்படினாச்சும் என் பிள்ளைய படிக்க கூட நீங்க வைக்க வேணாம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய ஒரு மனநிலையை நீங்க உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. உடனே நாங்க என்ன பண்ணோம், அந்த பையனோட சைக்காலஜி, ஆசிரியர் அப்படின்னாலே ஒருத்தங்களுடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு பாடம் நடத்த முடியும். அந்த குழந்தைங்களோட நம்ம அன்பாவும் இருக்க முடியும், இணக்கமாவும் இருக்க முடியும். அப்ப அந்த பையனோட சைக்காலஜி என்னன்னு பார்க்கும்போது, அவன் புகழுக்கு மயங்கக்கூடிய குழந்தை உலகத்துல இல்லாதது எதுவுமே இருக்காது. அப்ப அந்த குழந்தையிட நான் பொய்யாதான் பேச வேண்டி இருந்தது. ராமச்சந்திரா, நீ எவ்வளவு அழகா இருக்க, நல்ல பையன், நீ ஏன் பள்ளிக்கூடம் வரலங்கிற, ஏன் மத்த ஸ்கூல்ல எல்லாம் நீ இல்ல? ஏன்னா அங்க அவன் அப்ப அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு. ஏன்னா மத்த ஸ்கூல்ல எல்லாம் அவன் என்ன பண்றான், ஓடி போயிடறான்னு சொல்லி உள்ள விட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்களாம். இவன் கத்திக்கிட்டே உள்ள கிடப்பானாம். அப்ப அப்ப அந்த மனநிலை எப்படிங்க ஒரு குழந்தை போய் அந்த ஒரு பள்ளிக்கூடத்தை எதிர்பார்க்கும், அந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கலான்னு எப்படி அந்த குழந்தை மனசுல வரும்? உடனே அவன் சொன்னா, இது மாதிரிலாம் என்ன பண்ணுனாங்க, அப்பா என்னை வீட்டுல அடிச்சே இழுத்துட்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தை உள்ள விட்டு கதவை சாத்தி இப்படி எல்லாம் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நீ கவலையே படாத, நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்கு போகலாம், ஆனா நீ நல்ல பையன், அன்பா இருக்க, உன்னை நான் அடிக்க மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன், நீ என் பக்கத்திலேயே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி என் பக்கத்துலயே ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டேன். டேய், நல்லா கவனிச்சுக்கங்கடா, ராமச்சந்திரன் தான் எனக்கு அடுத்த டீச்சர், அவன் உங்களுக்கு, அவன் சொல்றதான் நீங்க கேட்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு தலைமை பண்பு அன்னைக்கு கொடுத்தாச்சு. தலைமை பண்பை கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த ஏன்னா மத்த இடங்கள்ல கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு அன்னைக்கு அங்க கிடைச்சிருச்சு. அவன் உடனே மத்த குழந்தைங்களோட அவன் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சான், பேச ஆரம்பிச்சான். இதே மாதிரி ஒரு வாரம் கடந்துருச்சு. அடுத்து எப்படா சனி ஞாயிறு லீவு முடியும்ட்டு திங்கக்கிழமைனா ஆட்டோமேட்டிக்கா பைய தூக்கிட்டு வந்துருவான். உடனே அவங்க அம்மா கதறினாங்க என்கிட்ட, அம்மா என் பிள்ளை அவன் 3 மாசமா பள்ளிக்கூடமே போகாம இருந்தவன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரியல தாயி, நீ எப்படியும் என் பிள்ளைய நீ வர வச்சுட்ட அப்படின்னு சொல்லி உன் கைய புடிச்சுக்கிட்டு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா நம்ம நிறைய இடங்கள்ல ஏமாளியா இருந்தாதாங்க குழந்தைங்கள்ட்டையும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாம அந்த வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். நாம கோமாளித்தனமாக நம்ம தோற்றம் இருந்தாலும், எளிமையான தோற்றம் இருந்தாலும் ஒரு சிலரை கவரக்கூடிய சூழ்நிலையில தான் நாம இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுவதில் நான் பெருமை அடைகிறேன். இப்ப ஒவ்வொரு நிகழ்விலையும் நம்ம விட்டு கொடுத்து பரஸ்பரமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஏமாளி டு கோமாளி என்பதனுடைய உள் நோக்கம். இன்னும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். மாணவர்களுடைய இதா இருக்கட்டும். இப்ப என்னோட பள்ளியில் அந்த மாணவர்களுக்கு தேசிய உணர்வை ஊட்டணும், கடமை உணர்வை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பள்ளியில் நான் பள்ளி மாணவர்களை தான் கொடியேற்ற வைப்பேன். நம்மளாம் அந்த கொடியை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டோம். நான்லாம் எப்ப கொடியேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா, தலைமை ஆசிரியர் ஆன பின்னாடிதான் நான் கொடியவே பிடிச்சிருக்கேன். கொடியேற்றுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கு முன்னாடி எல்லாம் வாய்ப்பு கிடைக்காது.
அப்ப எனக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, நான் என்னென்னலாம் ஆகணும்னு நான் சந்தோஷப்பட்டேனோ, எதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு நான் ஏங்குனேனோ, அந்த நிகழ்வை அனைத்துமே என்னைப் போல ஏழையாக வாழக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நான் செய்யணும், நான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை என்னோட பள்ளி மாணவர்கள் தான் கொடி ஏத்துவார்கள். அவர்களுக்கு ஏன் அந்த கொடி ஏத்தணுங்கிற ஒரு பழக்கத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னா, நீ இன்னைக்கு கொடியேத்த பெரிய விஐபிகள் தான் கொடியேத்துவாங்க. அ ஒரு நல்ல ஆளுமைகளா தான் கூப்பிட்டு கொடியேத்த வைப்பாங்க. நீங்களும் வருங்காலத்தில் எல்லா பள்ளிகளுக்கும், எந்த பள்ளியா இருந்தாலும் உங்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து கொடியேத்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாக வேண்டும். நீங்கள் அதுக்குரிய திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நன்றாக படித்து நல்ல அலுவலராக, நல்ல ஒரு அதிகாரியாக நீங்கள் போக வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காகவே தினமும் ஒவ்வொரு வாரமும் சொல்லி ஒவ்வொரு குழந்தையாக நான் கொடியேத்த வைப்பேன். அந்த இடத்தில் ஆசிரியர்களாக நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு கோமாளியாக தான் இருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு நிகழ்விலுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு திறமையை ஏற்படுத்தி கொடுக்கணும். என்னோட பள்ளி மாணவர்கள் விளையாட்டுலயே அதிக கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. அதனால தேவையில்லாத அசம்பாவிதங்கள், சண்டைகள், வம்புகள் வந்தது. இவர்களை எப்படி மடைமாற்றுவது அப்படிங்கும்போது, இவர்களை எப்படி ஒரு இடத்தில் உட்கார வைத்து இவர்களை படிக்க வைப்பது. ஏன்னா கொரோனா காலங்களுக்கு அப்புறம் பள்ளியில் செயல்பாடுகள் அந்த குழந்தைகளோட மனநிலைகள்லாம் நிறைய முற்றிலுமாக மாறுபட்டு விட்டது. அப்ப அந்த மாறுபட்ட சூழ்நிலையில் அவர்களை எப்படி மாற்றுவது என்பதற்காக நான் கையெடுக்கப்பட்டதுதான் அந்த கராத்தே சிலம்பம். இது வாரத்தில் ஒரு நாள் என்னுடைய பள்ளியில் ஒரு மாஸ்டர் வெளியில் இருந்து சொல்லி தருவார். அவர்கள் அந்த கராத்தே சிலம்பம் கத்துக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு மகிழ்வான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உடலுடைய திறன் இருக்கு. அந்த ஊர் மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியில எங்கேயுமே போக மாட்டாங்க. குழந்தைங்களையும் வெளியில அனுப்பவே மாட்டாங்க. அப்ப இந்த செயல் மூலமாக பல காம்படிஷன்ல அவங்க கலந்துக்கிறதுக்காக வெளி ஊர்களுக்கும் வெளி இடங்களுக்கும் அவர்கள் செல்கிறார்கள். அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்ன தேவை என்பதை நாம் பூர்த்தி செய்வதில் ஒரு ஏமாளியாகவும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அவர்களிடம் கோமாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய நற்புலரே நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், இந்த நற்புலரி என்ற ஒரு அமைப்பினுள் என்னையும் ஒரு குழுவில் இணைத்து எனக்கும் ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய தன்மான சகோதரர் அவர்களுக்கும், நான் கூறிய கருத்தில் பிழைகளோ தவறுகளோ இருப்பினும் அதை எல்லாத்தையும் பொறுத்தழுது கொண்டு என்னுடைய உரைக்கும் செவி சார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இடம் சாய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி மேடம். இடிமுழக்கமாய் ஒரு உண்மை, ஏமாளி இல்லாமல் மனிதன் இல்லை. ஆனால் அதே நிலை தொடர்ந்தால் அதுதான் கோமாளித்தனம். இந்த அரிய வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. யார் ஏமாளி? நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஏமாளிதான். ஆனால் அந்த ஏமாற்றம் நமக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு பாடம், ஒரு விழிப்பு, ஒரு மாற்றம். When you are cheated, you don't lose. You learn. That lesson becomes your strength. ஏமாளி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு அனுபவம். கோமாளி அவன் சிரிக்க வைப்பான், ஆனால் அவன் உள்ளே இருக்கும் கண்ணீரை மறைப்பான். நாடக மேடையில் நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரலே என்று சொன்னவர் போல பலர் வாழ்க்கையில் சிரிக்கிறார்கள், ஆனால் உள்ளம் கண்ணீர் சிந்துகிறது. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் பலர் ஏமாற்றத்தை கடந்து மீண்டும் வாழ்கிறார்கள், இன்னும் சிறப்பாக செய்கிறார்கள். திருக்குறள் சொல்கிறது, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க. திருவள்ளுவர். இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தைரியம். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ். நாம் எல்லோரும் ஒரு கதாபாத்திரம். சில நேரம் ஏமாளி, சில நேரம் கோமாளி, ஆனால் அந்த அன்புதான் ஆரம்பம். ஒரு வாழ்க்கை பயணம். என் வாழ்க்கை வறுமை, கஷ்டம், போராட்டம். அப்பா ஒரு தவறை மறைத்து வாழ்ந்தார். அம்மா கூலி வேலை செய்து படிக்க வைத்தார். 50 பைசா கூட இல்லாத நாட்கள். அம்மாவின் சேலை என் யூனிஃபார்ம். அந்த ஏமாளி நாட்கள் இன்று என்னை தலைமை ஆசிரியர் மாற்றியது. பெயின் பில்ஸ் பர்பஸ். நாம் அன்புடன் நடந்தேன். அது சிலருக்கு ஏமாளித்தனம் போல தோன்றியது. ஆனால் உண்மை என்ன? அன்புதான் மனிதனை மாற்றும் சக்தி. ஒரு மாணவன், அவரை நான் புரிந்து கொண்டேன், அன்புடன் அணுகினேன். இன்று அவர் மாறிவிட்டார். அவரது அம்மா கண்ணீர் மல்க நன்றி சொன்னார். இதுதான் அன்பு. ஏமாளி ஆகாதவன் இல்லை,
கோமாளி ஆகாமல் இருப்பவன் தான் ஞானி. ஏமாற்றம் ஈக்குவல் டு பாடம், துன்பம் ஈக்குவல் டு வலி, அன்பு இஸ் ஈக்குவல் டு மாற்றம். அன்பு செய்தால் மனிதன் மாறுவான். தோல்வி இல்லை, பாடம் மட்டுமே. எல்லா துன்பத்திற்கும் ஒரே காரணம் உண்டு. நாளைய உலகம் புத்திசாலிகளை மட்டும் வேண்டாம், இதயம் கொண்ட மனிதர்களை தேடுகிறது. அறிவு கூட்டல் அன்பு ஈக்குவல் டு உண்மையான வெற்றி. ஏமாளியாக தொடங்கினாலும் பரவாயில்லை, அன்புடன் வாழ்ந்தால் அதே வாழ்க்கை ஒரு வெற்றி கதையாக மாறும். சிரித்து வாழுங்கள், அன்புடன் செயல்படுங்கள். உங்கள் கதை மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாகட்டும். நன்றி, வணக்கம். பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். முதலாவதாக வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை ஆரம்பிக்கலாம். மன்னிக்கவும், என்னுடைய மகன் ரிஷிகுமார், இளைய மகன் ரிஷிகுமார் அவர்களுக்கு இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள், ஸ்டார் பர்த்டே அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை. எஸ் சார், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம ரமேஷ் சாருடைய இளைய மகன் ரிஷிகுமார் அவர்களுக்கு என் சார்பாகவும் நட்புலரி சார்பாகவும் மற்றவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி முதலாவதாக வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டம். யார் இல்லைன்னா அடுத்து யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா, நீங்க வாங்க. ஜெகநாத் சார். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். திருமதி கலா அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவருடைய வாழ்க்கையை அப்படியே ஃபுல்லா சொல்லிட்டாங்க. அவங்களோட தந்தையார் இராணுவத்துல சேர்ந்தது முதற்கொண்டு அவருடைய தாயார் அவரை கட்டப்பட்டு சிரமத்துக்கு இடையில வளர்த்ததை சொல்லி, ஆனா அது அந்த சிரமத்துல வளர்ந்தது அவங்களுக்கு எந்த அளவு அவங்களை பண்படுத்தி இருக்கின்றத அவங்க கொரோனா காலத்துல போய் அவங்க நிறைய இடங்கள்ல ஒரு மன உறுதியோட தைரியத்தோட அவங்க ஒரு தொண்டாற்றினது அவங்க காலத்துக்கும் நிற்கும். ஏன்னா கொரோனா காலத்துல எத்தனையோ பேர் பயந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. அந்த மாதிரி கட்டத்துல அவங்க வெளியே போய் நிறைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகணுன்றத, அந்த சமயத்திலயும் அவங்க கல்வியை கொண்டு போகணுன்றதுக்காக அவங்க செய்த விஷயங்கள் மறக்கவே முடியாததா இருக்கிறது. அவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். சார், ரமேஷ் சாரோட சன்னுக்கு ரிஷிகுமார். மன்னிக்கவும், ரிஷிகுமாருக்கு என்னுடைய அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, நன்றி. அடுத்து முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். ரமேஷ் சாருடைய சன் ரிஷிகுமார் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கலா மேடம், நீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களை ஒரு வார்த்தையும் நான் உன்னிப்பா கேட்டேன். ஏன்னா என்னுடைய தாயாரும் ஒரு தமிழ் ஆசிரியை, ஒரு அரசு பள்ளியில வேலை பார்த்த தமிழ் ஆசிரியங்கிறதுனால நீங்க சொன்ன அத்தனையும் என்னால அப்படியே ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போய் பார்க்க முடிஞ்சுது. இப்ப அட்மிஷன்ஸ்லாம் நம்ம பின்னாடி அலையிறோம், எந்த இன்ஸ்டிடியூஷன்ல நமக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு. பணத்தை கொடுத்தா கூட கிடைக்காத அளவுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி, அதனால கல்வியினுடைய தரம் இன்னைக்கு எப்படி இருக்குது. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே நான் கண்ணால பார்த்திருக்கேன். அந்த அந்த ப்ராசஸே பிள்ளை பிடிக்கிற ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. நோட் புக்கை தூக்கிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் ரோடா போய் வீட்டுல இருக்க பிள்ளைங்க எல்லாம் கொண்டு போய் அட்மிஷன் போடுவாங்க. ஏன்னா அதுல ரெண்டு இருக்குது. ஒண்ணு, பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு. இன்னொன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அந்த ஸ்கூலை மூடிடுவாங்க. அந்த ஊர்ல ஸ்கூலே இருக்காது. சோ அவங்களுடைய வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாயிடும். சோ இந்த ரெண்டு இதையும் அவங்க மனசுல வச்சு ஒரு தன்னலமற்ற செயலை ஈடுபடுறவங்க தான் ஆசிரியர்கள். அந்த இதை நீங்க எவ்வளவு தூரம் நீங்க இது பண்ணீங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். உங்க தந்தையாருடைய வாழ்க்கையில இருந்து நீங்க கத்துக்கிட்டது நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் கத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்கள். அவங்க சில நேரங்கள்ல எப்ப ஏமாளியா இருந்தாங்க, எப்ப கோமாளியா இருந்தாங்க, அந்த உணவு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு அவங்க இது பண்ணது, தன்னுடைய குழந்தைக்காக அந்த தந்தை எவ்வளவு மெனக்கிட்டு அந்த இதை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய மனசு எவ்வளவு இதா இருக்கும். அது உங்களுடைய மனசும் அந்த இதுல எப்படி பட்டது, இதெல்லாம் நாங்க வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சு பார்த்திருக்கோம் மேடம். அதனால ரொம்ப புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நீங்க கோவிட் டைம்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுனாலதான் கோவிட் டைம்ல உங்களுக்கு அந்த மனசு வந்தது. இன்னும் 4 பேருக்கு நம்ம முயன்ற வரைக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது. உங்களை பண்படுத்தியதும் உங்களுடைய தந்தையினுடைய வளர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க இது பண்ணிருக்கீங்க. ஒரு ராமச்சந்திரன்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க கொடுத்த அறிவு இது எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கே ஒரு இதுவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது. இந்த இடத்துல எனக்கு ஒரு கொட்டேஷன் ஞாபகம் வருது மேடம்.
ஒரு இந்த உலகத்திலேயே 2 புனிதமான இடம் வந்து உண்டு. ஒண்ணு வந்து தாயின் கருவறை, இன்னொன்னு ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில ஒருவன் அறிவை பெறுகிறான்னு சொல்லுவாங்க. அததான் இன்னைக்கு இந்த செஷன்ல நான் உங்ககிட்ட இருந்து பார்த்தேன் மேடம். எப்படி ஏமாளியாவும், கோமாளியாவும் இருந்து வாழ்க்கையில 2 பக்கத்தையும் நம்ம சமாளிச்சுட்டு நம்ம முன்னேறி சென்றுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா எடுத்துரைச்சீங்க. தேங்க் யூ சோ மச் மேம். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட்ஸ். நன்றி, சிறப்பான பின்னூட்டம். நாகவலி மேம், உங்களுடைய பின்னூட்டம். என்னோட ஃபீட்பேக் நீங்க லாஸ்டா சொல்லுங்க சார். எல்லாரும் இது கொடுத்துட்டோம், வாழ்த்து சொல்லிட்டோம். ஓகே, நன்றி சார். நாகவலி மேம். ஹலோ சார், நான் சொல்லட்டுமா சார்? தாமோதரன் சார், அடுத்து தாமோதரன் சார் வாங்க ப்ளீஸ். ஃபாலோ. நற்புலருக்கு காலை வணக்கம். இன்று ஒரு ஆசிரியரின் சுயசரிதையை இன்று படித்தது போல் ஒரு நினைவு. ஏனென்றால் மாணவர்களிடம் எவ்வளவு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டுமே, கடுமையாகவே நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் அன்பாக நடந்து ஒவ்வொரு மாணவரையும் புரிந்து கொண்டு பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கின்றார் என்றால் அவர் உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு ஆசிரியர் தான். கொரோனா பீரியடில் அவரும் அவர் கணவரும் மிகுந்த சேவையை செய்திருக்கின்றார்கள். அதுக்கு அவருடைய பாராட்டுக்கள். எல்லோருமே கொரோனா காலத்தில் சேவை செய்திருந்தாலும் இதுபோல இருவரும் சேர்ந்து செய்வது என்பது மிகவும் சிறப்பு. ஒரு மாணவனை தன் அருகில் அமர்த்தி கொண்டு அவன் முன்னேற வேண்டும், அவன் மதிப்போடு மாணவர்களுடன் பழக வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அவனையும் படிக்க வைத்து பள்ளிக்கு தினமும் வர வைத்து மாணவர்களுடன் பழக வைத்ததே ஒரு பெரிய சிறப்பு. முன்னெல்லாம் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள். அவருக்கு தினமும் ஏதாவது இனிப்பு கொடுக்க வேண்டும். இனிப்பு கொடுத்தால்தான் மறுநாள் அந்த நினைவோடு பள்ளிக்கு வருவார்கள். அதே போல பள்ளிக்கு மாணவர்களை சேர்ப்பதே ஒரு பெரிய கலை. சிறந்த நிகழ்ச்சியை, சிறந்த செயலை இன்று நற்புலருக்கு வழங்கிய அகிலா மேடம் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமை அவர் மட்டும் தரவில்லை, அவரிடம் பயிலும் மாணவர்களையும் தர செய்கிறார் நல்லாசிரியர். உழைத்தவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களே, உயர்ந்தவர்கள் எல்லாம் உழைத்தவர்களே. அடுத்ததா திரிபுர சுந்தரி மேம். ரமேஷ் சார் அவர்களுடைய மகன் ரிஷிகுமார் அவர்களுடைய பிறந்த நாளில் இன்று வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதர் சார். திரிபுர சுந்தரி மேம். நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். அம்மா ரொம்ப அற்புதமா பேசினாங்க. நல்லாசிரியர் விருது பெற்றவங்க. ரொம்ப உலகுக்கு ரொம்ப அவங்க தாய் தந்தை அவர்கள் அனைவரும் அரும்பாடுபட்டிருக்கிறாங்க. மிக்க நன்றிகள். அவங்க வாழ்க்கை வரலாறையே இன்னைக்கு படித்த மாதிரி ஒரு புக்கு. ரொம்ப அற்புதம், ரொம்ப அருமையாக பேசுனீங்கம்மா. எல்லாத்தையும் நல்ல புரிதலோட நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பிறந்த நாள் காணும் தம்பிக்கு வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. அவர்களும் அவர் குடும்பமும் அனைவரும் நல்லா இருக்கணும்னு ரொம்ப மனதார வேண்டிக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சிம்மா. நல்லா இருந்தது உங்கள் கருத்து, ரொம்ப கேட்கும்படியா இருந்துச்சு. பழைய பாடல்களை ஞாபகப்படுத்தின வருது. அந்த பச்சைக்கிளி பாடல்கள்லாம் கேட்கும்போது அவர் ஞாபகம் வருதோ இல்லையா, இனிமே உங்கள் ஞாபகமும் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப புரிதலா இருந்தது. ரொம்ப அற்புதம்மா. வாழ்வாங்க வாழ்க அனைவருக்கும். நன்றிகள் அனைவருக்கும். நன்றி நன்றி திரிபுர சுந்தரி மேம். அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். மேடம் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப அருமை. நானும் ஒரு ஆசிரியர் என்பதை உங்கள் முன் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஏன்னா நீங்க ஒரு நல்லாசிரியர்ன்றது எங்களுக்கெல்லாம் எட்டா கனி. அதை உங்களுக்கு தந்திருக்காங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கை தான், உங்களுடைய நடைமுறைகள் தான். வாழ்த்துக்கள் மேடம். அதுக்கப்புறம் ஏமாளியாவும் கோமாளியாவும் நம்ம இருக்கோம் அப்படின்னா பிறரோட சந்தோஷத்திற்காகவும் பிறரோட வளர்ச்சிக்காகவும் நம்ம ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இருப்பது தவறல்ல அப்படின்றத ஆணித்தரமா சொன்னீங்க. அது நீங்க வாழ்ந்தும் காமிச்சிருக்கீங்க. ரொம்ப அரிய தகவல்கள். ஒரு மான் கதை சொன்னீங்க, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. குடும்பத்துல கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா நம்ம ஏமாளியாவும் கோமாளியாவும் இருக்கணும்னு சொன்னீங்க, அது ரொம்ப சிறப்பு. மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா
ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொடியேற்ற விடுறீங்கல்ல மேம், அது நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. நான் ஒரு 5, 6 ஸ்கூல்ஸ்ல வேலை செஞ்சிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அது ஒரு சிறந்த ஒரு முன்னேற்பாடு. ஏன்னா வந்து எங்களுக்கே டீச்சர்ஸ்க்கே வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஒரு வருஷத்துல வந்து எனக்கெல்லாம் ஒரு 3 தடவை அவ்வளவுதான் ஒரு கொடியேற்ற வாய்ப்பு கிடைக்கும். அன்னைக்கு நம்ம கொடியேற்றுனோம் அப்படின்னா, அன்னைக்கு நாம வந்து ஒரு ரொம்ப பெருமிதமா உணர்வோம். ரொம்ப அது அந்த அந்த உணர்வு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த உணர்வ வந்து அந்த வளரும் சமுதாயத்திற்கு இளைய தலைமுறைக்கு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் மேம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்க, நீயும் ஒரு இடத்துல வந்து கொடியேற்றத்துக்கு உன்னையும் அழைக்கணும். கொடியேற்ற வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த வாய்ப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு குடுத்து ஒரு வளர்ச்சி பாதையிலே செலுத்துறீங்க அப்படின்றது மிக சிறப்பு. உங்களுடைய அ பணிக்கு வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, நன்றி மேம். நன்றி நன்றி மேடம். ஆல்டர்னேட் டேஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த லீடர், கிளாஸ் லீடர் கொடுத்து அழகு பார்க்கணும், அது அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சன்னு பலவந்தாங்கல் கேவி கேந்திர வித்யாலயில் படித்தான். ஸ்டூடெண்ட் டயத்திலே வந்து 10th அப்போ ஜப்பானுக்கு ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக போயிட்டு வந்தான் 1 வீக்கு. ஸோ அப்படிப்பட்ட சஜஷனையும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி சிறப்பான செயல்களை செய்கிற மேடமோட இன்னைக்கு லெசன் வந்து ஒரு பாடம் எல்லாருக்குமே. அடுத்து நெக்ஸ்ட் ஈலர் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். மேடமோட இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து வேற லெவல். அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டுமோ. அதாவது ஓப்பன் டாக், அதாவது ஒளிவு மறைவே இல்லை. இந்த நேரத்தில் வந்து ரிஷிகுமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஒரு இடத்துலையும் தெய்வத்தின் குரலாக தான் பார்த்தேன். நீங்கள் பேசுனது எல்லாமே ஆனாலும் தெய்வமே கொரோனா டயத்தில் நீங்கள் வெளில போன தப்பு தெய்வமே. ஏன்னா நல்லவங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கிங்க. இப்போ நீங்கள் பேசுறீங்கிறது வேற. அதாவது அதுல மிஸ் பண்ண எங்க வீட்டுல ஏத்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்காரமா சொல்ல வெளில போனாரு, அவரை காணோம். அப்படின்னா சில விஷயங்கள் இயற்கையோடையும் இறைவனோடையும் நம்ம ஒத்து போறோமா அப்படிங்கிறத தாண்டி நீங்க இறைவனோட மேம்பட்டவர் அப்படிங்கிறத ஒரே ஒரு உதாரணத்துல அழகா இப்ப மேடம் கூட சொன்னாங்க. குழந்தைங்க வந்து எதிர்பார்க்கறது இருக்கு பாருங்க, அவன் இந்த உச்சத்தை தொடுவான் அப்படின்னு தொடர்றதுக்கு உண்டான அவனுடைய தகுதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தகுதிக்கு மீறிய செயலை நீ நினைச்சிட்டு இல்லடா, அதுக்காகவே நான் இறைவனா கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியேற்றுறதும் அந்த பதவியையும் புரிய வைக்கிறது இருக்கு பாருங்க. தட் வில் ஹெல்ப் த பீப்புள் ஹேவ் அ கிளாரிட்டி ஆன் வாட் தே ஆர் சப்போஸ் டு டூ. நான் இந்த பதவிக்கு நான் உட்காரணும், ரைட்டு, ஓகே, கொடியேற்றுறதுக்கு ரைட்டு. ஆனா அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத அவனை யோசிக்க வைக்கிறது. ஜென்ரலா சொல்லுவோம், ஒரு விஷயத்த நீ கொடி சொன்னானுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா இப்பவே அதை பத்தி நீ அனலைஸ் பண்ணு, இப்பவே அதை பத்தி யோசி, அதே நடந்ததா அவன் நினைச்சுக்கோ அப்படின்லாம். இதெல்லாம் நாங்க வெறுமனை சொல்லுவோம். அதை மக்கள் உட்காந்து அதை தியானம் பண்றது கூட முடியாது அவங்களால. ஆனா அழகா இதாண்டா புடுறா ஏத்துறா கொடியா அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் ரொம்ப அழகு. நீங்க அந்த ட்ரெஸ் கோடு, இந்த ஃபேமிலி இனிமே பழைய அசைவுகள், மனிதனா பிறக்கிறது, அந்த நம்ம கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்டான்னு, நான் வந்து கஷ்டப்பட்ட கதை எனக்கு தேவையில்லை, என் கஷ்டப்பட்ட கதையும் உனக்கும் தேவையில்லை. ஆனா கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு உண்டான வழிகளாக மாற்றுவதுதான் என்னுடைய வேலை அப்படிங்கிறதோடையும் வாழ்க்கையை வார்த்தைகளை வாழ்க்கைகளாக நீங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கிளாரிட்டியோட டிராவல் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஈல சார். ஜான் எஃப் கென்னடி வகுப்பறையில மாணவர்களை பார்த்தப்ப நீங்க என்னவாக போறீங்கன்னு கேட்டப்ப ஒரு ஸ்டூடெண்ட், நான் உங்களை மாதிரி பிரசிடண்டா வர போறேன் அப்படின்னு. அவர் தான் பின்னாடி பிற்காலத்துல பில் கிளின்டன் அமெரிக்க அதிபராக மாறினாரு. சிறப்பான பின்னூட்டம். அடுத்ததா மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். பின்னூட்டம் கொடுத்தோம்னா ஹேண்ட் டவுன் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரிஷிகுமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க. நன்றி. Yes, most respected to all. Happy morning. Special thanks and good morning to Madam Kala teacher. Mala teacher is very famous in the cinema. Kala teacher is famous in this podium. Thank you, ma'am. Thank you so much for your good efforts. So you referred many things. எல்லாமே such a great inspiration, great reflection to us. ஸோ உங்கள் வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது, ஸோ மச் ஆஃப் அவார்டு நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. அதுவே உங்களை காமிக்குது நீங்கள் சாதாரணமாக தூங்கி இருந்தவங்க கிடையாதுன்றது. ஸோ இதெல்லாம் வெரி குட் இன்ஸ்பிரேஷன் டு அஸ். முன்னாடி பேசின மேடம் சொன்னாங்க பாருங்கள், ஒரு பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்குறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. அதுக்கு எவ்வளோ ஒரு கால்குலேஷன், எவ்வளோ ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அதுக்கு நாம் எவ்வளோ ஒரு எஃபர்ட்ஸ் வந்து இந்த சமுதாயத்தில் கொடுக்கணும்.
அதுதான் இந்த உலகம் நம்பி நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது, நிறைய நீங்கள் வாங்கியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ சச் எ கிரேட் பர்சனாலிட்டி யூ. ஸோ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ். டுடே ஸ்டூடெண்ட்ஸ் டுமாரோ பிகம் எ லீடர் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸோ இந்த ஸ்கூல் ஆனுவல்ஸ் நீங்கள் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பசங்களை எப்படி ஒரு லீடராக க்ரியேட் பண்ணணும்னு. ஏன்னா இந்த சின்ன வயசுல அழகாக நம்ம அவங்கள வந்து புரிய வச்சலாம். ஒரு சின்ன அங்கீகாரம் தான் அவங்களோட மனசில் உள்ளே பூந்துச்சுன்னா டெஃபினெட்லி தே பிகம் ஏ குட் லீடர் இன் த வேர்ல்டு. அதை நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல்லேயே கொண்டு வந்தீங்க. நாங்கள் ட்ரைனிங் காலேஜில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ப்ரியாரிட்டி கொடுப்போம். நாங்கள் ஃப்ளாக் ஹைஸ் பண்ணிட்ட பிறகு எங்கள் டேர்ன் முடிஞ்சிட்டுன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் டு ஹைஸ் த ஃப்ளாக் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ எவ்ரி வீக் தே ஆர் ஆல்சோ டூயிங் தட். அது வந்து ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு டிகிரி முடிச்சுட்டு வந்து பண்ணுற பிள்ளைங்க. ஆனால் அந்த ஸ்கூல்லே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல தான் அவன் ஒரு கன்னிங்லெஸ் மைண்டாக இருப்பான். நமக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் தட் ஆன்வர்ட்ஸ் அவன் அப்பயே உருவாயிடுறான் தான் ஒரு பெரிய ஆள் மாதிரி. அங்கேயே அவனுக்கு வேல்யூஸ் வந்து கிரியேட்டட் ஆயிடுது. ஸோ சச் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஆர் கிவிங் டு யுவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ மேடம் ஃபார் யுவர் வைடர் நாலேஜ் அண்ட் வைடர் everything. Thank you so much for opportunity and thank you so much. I want to give my wishes to Rishi Kumar sir, Mr. Ramesh sir உடைய son. சார் தம்பி என்ன பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியல, அதையும் சொல்லியிருந்துருக்கலாம். அவர் வந்து நல்லா இருக்கட்டும், நல்லா நல்லா தான் இருப்பார். எப்படின்னா இப்போ உங்களை பார்க்குறோம்ல நாங்கள், ரமேஷ் சார் யார் அப்படிங்கிறதும் உங்களுடைய சிம்பிளிசிட்டி, உங்களுடைய அந்த அங்கீகாரம், உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நாங்கள் உங்களோட அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சன்னும் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவார். யூ ஆர் த ரோல் மாடல் டு த சன் அண்ட் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த சன். ஸோ எவ்ரிதிங் சூப்பராக தான் அவரும் இருப்பார். ஸோ எனிவே அவருக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நன்றி மஞ்சுளா மேடம். அவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, பிகாம் ஹானர்ஸ் நியூ டெல்லி ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்ல படிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவர். பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். அது அந்த போட்டோலயே நாங்க பார்த்தோம், அவர் அப்படிதான் இருந்தாரு. அதுக்கு தான் நீங்க அதை சொல்லாம சொன்னனால தான் உங்களை சொல்ல வச்சேன். தேங்க்யூ ஸோ மச். செம 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 சார். தம்பிக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. தேங்க்யூ மேடம். நன்றி நன்றி. அடுத்து தன்மானம் சார் உங்களுடைய பெண்ணுடைய தரலாம். சார், நட்புறையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நற்காலை நட்பான வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்த தருணம். அந்த முதல் சொன்னாங்க பாருங்கள், சூழ்நிலை தான் ஒரு மனிதனை கோமாளியாக்குவதும் ஏமாளவாக்குவதும் அந்த சூழ்நிலை, அந்த பருவ காலம், அந்த வறுமை, அந்த வாழ்க்கை, அந்த நேரம். அதோட முக்கியமாக நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, அழுகிறேன் அழுகல. பார்த்தீங்களா, இன்றைக்கு அதிகமான குடும்பங்களில் சமுதாயத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வெளி தோட்டத்திற்கு மட்டும் பல்லு தெரிய அளவுக்கு சிரிக்கிறோம், உள்ளுக்குள்ளே அப்படியே அழுது கொண்டு தான் இருக்கின்றோம் இன்றைக்கி வாழ்க்கை. அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையிலையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை சூராட்சியம்னு சொல்கிறதா, சிரமம்னு சொல்கிறதா, ரைட், சிரமத்துக்கு வெயிலுக்கு பின்னாடி தான் ஒரு இரவு இருக்குன்றது சொல்லுதா, இல்லை இரவுக்கு பின்னாடி தான் ஒரு குளிர் இருக்குன்றது சொல்லுதா, அப்படிங்கிறத வந்து உண்மையிலேயே எனக்கு, ஏன்னா நிறைய நிகழ்வுல அவங்களை சந்திச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், பேசி. ஆனால் அந்த பிசிறு தட்டாமல் அந்த வார்த்தையில் வர கடைசியில் இப்போ நான் கூட 10 நிமிஷம் பேசி அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும் இது வார்த்தைகள், சத்தமும் பொருளும். ஆனால் அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் கரெக்டாக 5:34 ஸ்டார்ட் பண்ணாங்க. 6:05 வரலும் நான் ஸ்டாப் மாரி தொடர்ந்து பேசியது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு அறிமுகம் அப்படி இருந்தாலும் அந்த அறிமுகத்துலேயும் நம்முடைய அருணகிரி சார் ஃபஸ்ட்டு அன்பை பற்றி பேசுகிறாங்க. எந்த ஒரு வம்பும் இல்லாமல் அந்த அன்பு தான் எல்லாருக்கும் தெம்பை கொடுக்குறங்கிற மாதிரி சொல்லப்படுது. கடைசியில் மேடமும் பார்த்தீங்கன்னா அன்பு தான் இந்த அளவுக்கு நான் விருது வாங்குவதற்கும் சரி, வெற்றி பெற்றுவதற்கும் சரி, என்னோடய வாழ்க்கையில் ஒளிவிளக்காக நினைப்பதற்கும் அன்பு தான், அந்த பண்பு தான், அந்த பாசம்தான் அப்படிங்கிறத சிறப்பாக சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே திருச்சி என்றும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உங்களுடைய நல்ல ஒரு சமுதாயத்திற்கும் பல விருதுகள் வாங்கன்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்புதான் மாற்றம்னு போட்டு தாக்குறாங்க பாருங்க, அதான் இன்னைக்கு அவர்களுக்கும் மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ.
நன்றி மணல் சார். எடுத்தேன். சுனிதா மேம் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சார் ரமேஷ் சார் சன்னு ரிஷிகுமாருக்கு வாழ்த்துக்கள் சார். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். ரமேஷ் சார், இப்போ உங்களுடைய கண்ணோட்டமும் நன்றி. சார் நாகவலி நட்புறவுக்கு மேம் இனிய பேசுங்க. நட்புறவு இனிய காலை வணக்கம். கலா மேம் எக்ஸலண்டா பேசுனீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் வந்து யதார்த்தமான உலகத்துல வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி உணர்வுகளோட இருந்தது. அன்பு எப்படி முக்கியங்கிற மாதிரி ஏமாளியும் கோமாளியாவும் எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும், கொண்டு போனா நம்ம எந்த இடத்துல ஜெயிக்கிறோங்கிறதும் புரிஞ்சுது. உங்களுடைய அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கணும். ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் மேம். ரமேஷ் சாரோட சன் ரிஷிகுமாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார், தேங்க்யூ அருண் சார். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேம். ரமேஷ் சார். நன்றி. என்னுடைய மகன் ரிஷிகுமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்த்துக்களோட ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து மிக்க நன்றி. அவரை பற்றி நான் என்னோட ப்ரோக்ராம்லாம் சொல்லியிருக்கேன். பட் இன்னைக்கு இந்த தளத்தில் அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மங்கள மேடத்துக்கு ஒரு நன்றி. ரெண்டாவது விஷயம், நான் இந்த போஸ்டர் படிக்கும்போது பேரை வந்து அகலா அப்படின்னு படித்தேன். கலாங்கிறது வந்து அகலா படித்தேன். அந்த மாதிரி அப்படி நான் தப்பா படிச்சதுக்கு அதை சரிப்படுத்துற மாதிரி நம்ம நஞ்சை விட்டு அகலாத ஒரு ஸ்பீச் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூப்பர். அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம். நம்ம நற்பலரிக்கு வந்து ஒரு காந்தம், அது அப்படியே இரும்பு மனம் படுத்த பேச்சாளர்கள் திறமசாலிகளை ஏற்றுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில தன்மானம் சார் மூலமாக அவங்களையும் இந்த தளத்தில் எழுத்திடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு தளம், இன்டலெக்சுவலான ஒரு தளம், அதில் பயணிக்கிறதுக்கு இன்னும் ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது ஸ்பீச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய ஆசிரியர்கள் பற்றிலாம் கேள்விப்படுறோம், சாதனை ஆசிரியர்கள். அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் நம்ம தளத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. நம்ம நித்யதேவி மேடத்துலேருந்து, சுனிதா மேடத்துலேருந்து, நிறைய கோமதி மேடத்துலேருந்து நிறைய ஆசிரியர்கள். அது மாதிரி மீண்டும் ஒரு மைல்கல் அப்படின்னு எடுத்துக்கணும். வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் நம்ம படிக்காமல் போயிட்டோமே அப்படின்ட்டு ஒரு குறை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை குறியேற்ற வைக்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டை படிக்கலன்னா அவனை போட்டு தூணு முதுகில் அடிக்கிறது தான் வேலை இருக்கு. எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருப்பார், அப்படியே ஜன்னலில் ஏற்றி வச்சு பின்னாடி அடிப்பார், டமால் டமால். ஒரு வாத்தியாரை பார்த்தா அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. சிதம்பரத்தில் படிச்சாங்க. அவரை பார்த்தாலே கையில் குச்சியோட தான் சுற்றி வருவார். ஒரு வாத்தியாரை பார்த்தா, போலீஸை பார்த்தா ஒரு நமக்கு பயம் வர மாதிரி, வாத்தியாரை பார்த்தா அமைதி, பயம் வர மாதிரி தான் ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. ஒரு சமயத்தில் இந்த மாதிரி கோவிட் டயத்தில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறது, ஒரு மாணவர்களை நல்வழிப்படுத்துறது, ஏமாளி டு கோமாளி இந்த டாப்பிக்கை தாண்டி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அதுக்கு மிகையாகாது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச்சு. ஒரு குழந்தைகிட்ட நமக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறது. நம்ம பேத்தி பேரம்பேத்திட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான், ஐயோ அப்படியா இப்படியா பாடணும் அப்படிலாம் நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கறது, அதெல்லாம் எவ்வளோ அருமையான ஒரு உதாரணமாக அருமையாக இருந்தது. ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்து எல்லாரையும் அங்கீகரிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அருமையான ஸ்பீச்சு. ஸ்பீச்சை தாண்டி என்ன மகிழ்ச்சின்னா, ஒரு நல்ல உள்ளம் நம்ம நற்பலரிக்கு வந்திருக்குன்னு தான். முடிஞ்சால் நாங்கள் மே 17 சந்திக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் அதுலேயும் கலந்துக்குங்க. தினசரி இந்த நிகழ்வுக்கு வாங்கன்னு கேட்குறோம். வாய்ப்புக்கு நன்றி. சூப்பர் மேடம். அகலா ஒரு ஸ்பீச் கேட்கலாம் மேடம். நன்றி நன்றி ரமேஷ் சார். இன்கால் மெசேஜ் போகிறோம். ஈலர் டிஆர்பி சார் மேடமோட பள்ளி லொக்கேஷன் கேட்டிருக்காரு. சண்முக சுந்தரம் மேடம், அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். சிவனி மேம், ஓகே. சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் ஏமாலி டு கோமாளி வித் நைஸ்
practical emotional examples of school experience and personal experience. Thank you. வாழ்க வளமுடன். அடுத்து சண்முக சுந்தரம், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு ஸ்ரீ ரிஷிகுமார், வாழ்க வளமுடன். குமார் கேசவன் சார், ரமேஷ் ஐயாவின் இளைய குமாரன் ரிஷிகுமாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நீடுழி வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன். குமார் கண்ணன் சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கலாமேடத்தின் பேச்சு ஆத்மார்த்தமாக இருந்தது. இளமையில் அவர் வறுமையில் அனுபவித்த நிகழ்வுகள் உள்ளத்தை தொட்டன. ஆசிரியராக அவர் செய்த தொண்டுகள் அருமையிலும் அருமை. வாழ்த்தி வணங்குகிறேன். குமார் கேசவன் சார், நீடூழி வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன். லட்சுமி நாராயணன் கே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு அருமையான உரை, வாழ்த்துக்கள் மேடம். மாஸ்டர் ரிஷிகுமாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு நலமுடன் வளமுடன் மகிழ்ச்சியுடனும். கண்ணன் ராஜன் சார், காலை வணக்கம். பல உணர்வுபூர்வமான உரை, நீங்கள் கண் கலங்கி துதித்து பேசும்போது கடுமையான மனதை உடைய எனக்கே கண்ணீரை வர வைத்துவிட்டது. ஆச்சாரிய தேவை பல தடையாக வித்தையை காட்டிய நீங்களும் ஒரு இறைவனே நன்றி. கண்ணன் ராஜன் சார், ரிஷிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆச்சாரிய தேவோ பவ. மேஜர் நாராயணன் சார், most educative and emotional presentation, Kala madam. God's good wishes to Rishikumaar sir. Kannan Rajan sir, தழையாக வித்தையை சாற்றிய நீங்களும் இறைவனே, சாரி ஃபார் த ஆட்டோ கரெக்ஷன்ஸ். ஜெகநாதன் சார், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு ரிஷிகுமார், பெஸ்ட் விஷஸ். லட்சுமி நாராயணன் கே சார், நீங்கள் உங்களோட பெண்ணுடத்தை தரலாம். அடுத்து சிவகனி மேம். சார், அனைவருக்கும் வணக்கம். மேம், இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு உணர்வு பூர்வமா இருந்தது. அதையும் தாண்டி நீங்க கடந்து வந்த பாதைகள் எந்த மாதிரி இருக்குங்கிற உங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு ஏமாளி கோமாளி அப்படிங்கிறதுக்கான ஒரு புது விளக்கம் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த செயலுடைய பின்விளைவு நல்லதா இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேம். உங்களுடைய உழைப்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தலை வணங்குகிறோம். ஏன்னா ஒவ்வொரு டீச்சரும் ஒரு விதத்துல இன்ஸ்பயர் ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது மேம். வாங்க, ஒவ்வொரு டைமும் செஷன் கொடுங்க. நன்றி மேடம். ரிஷிகுமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இறையருள் நிறையட்டும், அவருடைய சாதனைகள் இன்னும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். அருணகிரி சார். நன்றி. நன்றி மேம். நம்ம இப்போ மேடமோட ஏற்புரைக்கு போறோம். கலா மேம், உங்களுடைய ஏற்புரை தரலாம். நற்புலரின் அமைப்பினுடைய அனைத்து உறவுகளுக்கும் மகிழ்வான வணக்கங்கள். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்ற வாளியின் வரிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு செயலுக்கும் நாம ஊக்கப்படுத்தக்கூடிய ஆட்கள் இருந்தால் நாம் உச்சத்தை நிச்சயமாக தொடலாம். எனக்கு இன்னும் மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுத்து மெருகேற்றி என்னுடைய செயலில் இன்னும் நீ ஏன் சோம்பேறியா இருக்க, இன்னும் நல்ல செயல் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தது உங்கள் அனைவருடைய பின்னூட்டங்களும். ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய நற்புலரின் நிறுவனர், ஒருங்கிணைப்பாளர் கண்மானம் ஐயா மற்றும் எனக்கு பின்னூட்டம் வழங்கிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரிஷிகுமார் கண்ணு, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கண்ணம். நீங்கள் வான உயரம் வரை புகழோடும் சாதனையோடும் நீடோடி வாழ வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம். அரிய வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி வணக்கம்.